ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ். நோன்பு வந்து இன்னைக்கு நைட்லேருந்து சஹர் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு ஃபஸ்ட்டு நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து நல்லபடியாக நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோன்பு வந்து நல்லபடியாக வெயில் இல்லாத நல்லா சில்லுன்னு எல்லாருக்குமே வந்து நோன்பு நல்லா நோட்டணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புளியோதரை செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் டேமரின் ரைஸ் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவு எண்ணெய். எவ்வளோ தேவைப்படுதோ எவ்வளோ சாப்பாடு நான் முதலே வந்து சாப்பாடு வடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக சாப்பாடு வடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து புளியோதரை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழம்பு இல்லாத இன்றைக்கி புளியோதரை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குழம்பு எதுவும் செய்யலை வீட்டில். ஏன்னா வந்து ஈவினிங் சஹருக்கு குழம்பு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து புளியோதரையும் அப்பளம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது முட்டை கிட்ட பொரிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் வந்து இந்த புளியோதரை மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, இருங்க சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து புளியோதரை செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னன்றது எனக்கும் தெரியும். பார்த்துட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும் இது ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து பூண்டு வந்து இடித்து வச்சோம் பார்த்தீங்களா, பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி புளியோதரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், அப்படி இல்லைன்னா முட்டை, அந்த மாதிரி வந்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டோம். நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். அந்த பூண்டோட வாசனை ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பொடி பண்ண வச்ச சீரகம், வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், வறுத்து பொடி பண்ணது. இதை எடுத்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா இது ஒரு கிளறிக்கலாம். இந்த பூண்டு, இந்த சீரகம், வெந்தய வாசனையுமே செம்ம ஃப்ளேவராக ரொம்ப வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மஞ்சள்தூள் கொண்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி பேக்கெட்டில் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து அது டேஸ்ட்டு கொடுக்காது அவ்வளோவா வந்து. ஆனாலும் நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து கூட சேர்த்தா தான் வந்து சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு இந்த மாதிரி கூட வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். யாராவது இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. புளியோதரை பாக்கெட்டில் செய்வாங்க, ஒவ்வொருத்தர் வந்து புளி கரைச்சி ஊற்றி கூட செய்வாங்க. அதில் வந்து பல விதம் இருக்குது. நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். இப்போது புளியோதரை பாக்கெட்டு சேர்த்துலாம். இது ஒரு பாக்கெட் ஃபுல்லாக நான் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது கொஞ்சம் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து
இறக்கி வச்சுட்டு சாப்பாடு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இதுவாகட்டும் 5 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து புளியோதரை மிக்ஸ் வந்து நல்லா ஒரு கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை கீழே இறக்கிட்டு சாப்பாடு சேர்த்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கொதி வந்துச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே கீழே இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன், கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து கிளறி வச்சுட்டேன். இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம சாப்பிட்லாம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சூப்பராக புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.